இதுலயும் வந்து நீங்க ட்ரையாங்கிளா பல வேலை பண்ணிருக்கீங்க. இது எல்லாமே வினியர்ல தான் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு பாக்குறப்பே தெரியுது இது லக்ஸரியான வீடுன்னு. ஏன் ஷான் திரும்ப திரும்ப தப்பு பண்றீங்க? இதுதானே நான் ஏதாவது ஒன்று கரெக்டா சொல்லிட்டேன்னா இது ஆக்சுவலி வீனியர் கிடையாது. ஓகே, வீனியர் மாதிரி மேட்ச் பண்ற லேமினேட்ஸ். இது ஹரிசான்டலா எடுத்துட்டு போயிருக்கோம். ஓகே, சோ ஹரிசான்டலா எடுத்துட்டு போகும்போது இதோட ஃபினிஷும் உங்களுக்கு நீட்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ இதோட க்ரூவும் உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்களேன். சூப்பரா இருக்குக்கா. இந்த பூஜா ரூம் பாத்தீங்கன்னா மறுபடியும் டீக் டோருங்க. டீக் டோர் வித் ஆர்டிஸ்டிக் ஒர்க். ஓகே, இது ஆர்டிஸ்டிக் ஒர்க்குங்க. இது எல்லாமே நம்ம ஆர்டர் கொடுத்து தான் எடுக்க முடியும். இந்த இடத்துக்கு வரும்போது நான் கீழே பார்த்துட்டே வரேன். இந்த இடம் கால் முட்டுமா முட்டாதான். இந்த இடத்துல எதுக்கு இது கால் முட்டக்கூடாதுன்னு தான் பண்ணிருக்கீங்களா? எக்ஸாக்ட்லிங்க. இப்போ திடீர்னு யாரோ தெரியாதவங்க இப்படி உள்ள வராங்க, வந்தானே இங்க கண்டிப்பா கால் ஹர்ட் ஆகும். நான் வரும்போது பார்த்துட்டே வரேன். அது ஏதாவது கொஞ்சம் கான்சியஸாவே வரேன். இந்த இடத்துல முட்டுமா முட்டா, அதுக்கு வேண்டியதான் நம்ம இது ரெடி பண்ணி. சோ இதுதான் நான் திரும்ப சொல்றேன், மூவிங் ஸ்பேஸ் நாங்க கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். டெஃபினட்டா. நான் பாருங்க அவசரமா வராரு, வந்து ஏதோ கதை சொல்ல போறாரு பாருங்க. ஐயோ கோதை சிஸ்டர், என்ன கோயம்புத்தூர்ல சுத்திட்டு இருந்தீங்க, டக்குன்னு பார்த்தா ஈரோட்டுக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க போல இருக்கு. பத்தி தான் ஷான் இப்ப பேசிட்டு இருந்தேன். பெருமையா பேசிருப்பீங்களே. ரொம்ப பெருமையா பேசிட்டேன். இருக்கட்டும். இல்ல இந்த வீடு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வீட்டை வந்து ஈரோட்ல வந்து பண்ணிருக்கீங்க. இன்டீரியர் கோயம்புத்தூருக்குள்ளாரியே இல்லாம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்றோங்க. இது ஈரோட் நம்ம கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட் இது. ஓகே, சூப்பரா இருக்கு. வெளியிருந்து பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கு. உள்ள என்னென்ன பண்ணி வச்சிருப்பீங்களோ. வாங்க ஸ்பீடா வாங்க பார்க்கலாம். கோதை சிஸ்டர், என்ட்ரன்ஸ் சூப்பரா இருக்கு. இந்த டோரு, இது என்ன டோரு? இந்த ஹேண்டில் வந்து கண்டிப்பா காப்பர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எக்ஸாக்ட்லி இது வந்து ஒரு டீக் டோர் வித் ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ். இது எல்லாமே ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ். சோ ஆர்டிஸ்டிக் ஒர்க்குங்கிறதே ஒரு பிரீமியம் கிரேட் தான். சோ அந்த கிரேட்ல நம்ம இந்த டோர்ஸ் பண்ணிருக்கோம். சோ இதுல வந்து ஓவர் டூவா எதுமே இல்லைங்க. கரெக்ட், அதுதான் நான் கேட்கறேன். சிம்பிளா இருக்கு. நீங்க இது வந்து பிரீமியம்னு சொல்றீங்க. அந்த பிரீமியம்க்கு ஏத்த மாதிரி ரொம்ப கச்சகச்சன்னு எதுவுமே இல்லாம சிம்பிளா ஒரு கோட்டை போட்டு ஒரே ஒரு கோட் இருக்கு, வந்து காப்பர்ல பிளேட் இருக்கு. ஆனா உங்களுக்கு பார்த்தா பிரீமியமா தெரியுது. இருக்கு. சோ அதுதான் அந்த ஆர்டிஸ்டிக் நம்மளுக்கு கொடுக்கிறதுக்கான பிரீமியம்னஸ். அந்த பிரீமியம் வந்து அந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க் நம்மளுக்கு கொடுத்துரும். சூப்பர். கோதை சிஸ்டர், ஹாலே வந்து பெருசா இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அதை ஏன் பாதியை கட் பண்ணி வச்சிருக்கீங்க? கரெக்ட். இப்போ இந்த ஹால் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 30 ஃபீட் இருக்கும். சோ இந்த 30 ஃபீட்டை நம்ம மினிமைஸ் பண்ணிருக்கோம். ஒரு நார்மல் லிவிங், ஒரு இன்ஃபார்மல் லிவிங், அது ஒரு ஃபார்மல் லிவிங். சோ இங்க யார் வந்தாலும் இந்த ஸ்பேஸ்ல வந்து உங்களுக்கு நீட்டா ஒரு ஃபாயர் ஏரியா, ஒரு பிரைவேட் ஏரியாவா இங்க போய்டும். ஓகே, 3 விதமா ஸ்லாப் வச்சிருக்கீங்க. வெளியே வந்து ஒரு சிட் அவுட் இருக்கு, அதுக்கு அப்புறம் வந்து ஃபார்மல் லிவிங், அதுக்கு அப்புறம் இன்ஃபார்மல் லிவிங். ஆமா, எக்ஸாக்ட்லி. இதுதான் வந்து ஒரு லக்ஸரியான வீடு கட்டுறதுக்கான ப்ரொசீஜரா? இது இருந்தானா இன்னுமே எலகண்டா இருக்கும். ஆக்சுவலி இதுதான் ஃபார்மேட்டுங்க. இது வந்தீங்கன்னா இங்க ஒரு ஃபாயர் இருந்துச்சுன்னா யார் நம்மளுக்கு வராங்களோ அவங்க எல்லாம் வந்து நம்ம இங்கே பேசிடலாம். நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ங்கும் போது நம்மளோட இன்ஃபார்மல் ஏரியாக்கு எடுத்துட்டு போகலாம். ஓகே, இந்த மாதிரியான விஷயம் தான் ரொம்ப முக்கியமான இது. ஓகே, இதுவே வந்து இவ்வளவு கிளாஸா பண்ணிருக்கீங்க. இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவோம்? இது பார்ட்டிஷன். இந்த பார்ட்டிஷனுக்கு வந்து ஒரு ரெகுலர் பார்ட்டிஷன் இல்லாம இதுலயும் வந்து நீங்க ட்ரையாங்கிளா பல வேலை பண்ணிருக்கீங்க. இது எல்லாமே வினியர்ல தான் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு பாக்குறப்பே தெரியுது இது லக்ஸரியான வீடுன்னு. ஏன் ஷான் திரும்ப தப்பு பண்றீங்க? இதுதானே நான் ஏதாவது ஒன்று கரெக்டா சொல்லிட்டேன்னா இது ஆக்சுவலி வீனியர் கிடையாது. ஓகே, வீனியர் மாதிரி மேட்ச் பண்ற லேமினேட்ஸ். என்னங்க சிஸ்டர் சொல்றீங்க? கண்டிப்பாங்க, இது வந்து லேமினேட்ஸ். இது ஒரு வீனியர் லேமினேட். ஆக்சுவலி இது வந்து ஒரே ஒரு கலர் லேமினேட் மட்டும் தான் இங்க எடுத்திருக்கோம். ஓகே, இந்த ஒட்டுமொத்த வீட்டுக்குமே ஒரே ஒரு உடன் லேமினேட் தான் பேஸா எடுத்திருக்கோம். ஓகே, ஆனா நீங்க பாக்கும்போது வேற கலர்ஸா தெரியும். கரெக்ட். மேல ஃபால் சீலிங் வந்து சேம் அதே லேமினேட். இந்த லேமினேட்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிருக்கோங்கிறது தான் நம்ம இந்த இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. சோ அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணானா ஒரு லேமினேட்டை வச்சு எந்த மாதிரி உங்களுக்கு ஆஸ்தெட்டிக்கா கொண்டு போலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்ங்கற டீடைல்ஸ் உங்களுக்கு தெளிவா கிடைக்கும். கண்டிப்பா. சோ நம்ம ஃபாயர்ல இருந்தே எடுத்துக்கலாம் பாருங்களேன். ஃபாயர்ல நம்ம சீலிங்க்கு லேமினேட் கொடுத்திருக்கோம். சோ அந்த லேமினேட்ல சென்டர்ல ஒரு க்ரூவிங் பேட்டர்ன் பாக்குறீங்க இல்லையா? சேம் லேமினேட் ஹாரிசான்டலா ஒட்டி இருக்கும். அதுல சென்டர்ல ஒரு க்ரூவிங்ஸ் மட்டும் கொடுத்திருக்கோம். சோ அப்படி கொடுக்கும்போது இந்த லேமினேட் இந்த விதத்துல இது யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். ஓகே, புரியுது. நீட்டா வந்துருச்சு. நீட்டா இருக்கும். ஒரு மாதிரி பிளண்டா போகாம நீட் ஃபினிஷ் உங்களுக்கு கொடுக்கும். இங்க டிராவல் பண்ணீங்கன்னா இது ஒரு லைட் கலர் ஷேட். இந்த சைடு இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்திருக்கோம் பார்ட்டிஷன்ல. இந்த இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள்ஸ்ல என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஷீட்ஸையே ஒரு 3 inches 3 inches க்ரூ போட்டு
லேமினேட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு 8x4 ஷீட் வெர்டிகலா தான் வரும். இது ஹரிசாண்டலா எடுத்துட்டு போயிருக்கோம். ஸோ ஹரிசாண்டலா எடுத்துட்டு போகும்போது இதோட ஃபினிஷும் உங்களுக்கு நீட்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ இதோட க்ரூவும் உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்களேன். சூப்பரா இருக்குக்கா. சோ அகைன் பர்கோலா பேட்டர்ன் இங்க இருந்து அங்க பாத்துக்கலாம். அதுக்காக பர்கோலா இஸ் எவர்கிரீன். இந்த வீட்ல பாத்தீங்கன்னா சென்டர்ல பர்கோலாஸ்க்கு எந்த ஹிண்ட்ரன்ஸும் கொடுக்காம சைட்ஸ்ல நம்ம இன்வெர்டட் ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ தட் உங்களுக்கு பார்க்க அந்த ஆன்டிக் பீசஸும் நல்லா தெரியும், நம்ம டிசைனும் நல்லா தெரியும், அந்த குரூப் பேட்டர்ன்ஸும் எலகண்டா வெளியே கொடுக்கும். சூப்பர் சிஸ்டர், சூப்பர். இந்த இதோட சேர்த்து இந்த ஃபால் சீலிங்குமே வந்து ட்ரையாங்கிள் கட் பண்ணிருக்கீங்க. இது நம்ம ஹேண்ட்மேட்ல கட் பண்ணி வைக்கிறது. ஆமா ஆமா. இது என்ன பண்ணிருக்கோம்னா அகைன்ங்க இதே லேமினேட் தான், பேஸ் லேமினேட் ஒன்னே தான். பட் இதுல இந்த சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கிரவுன் பேட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கோம், வி பேட்டர்ன்ஸ். இங்க கான்செப்ட் இஸ் ட்ரையாங்கிள்ங்க. இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த ஜியோமெட்ரிக் டிசைன் தான். இத வந்து நம்ம இந்த மாதிரி இன்வெர்டட் ட்ரையாங்கிள்ஸ், லீஃப் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்கோம். சோ ஆல் ஓவர் உங்களுக்கு அப்படிதான் டிராவல் ஆகுது. ஓகே. டோட்டல் இந்த பில்டிங் ஃபுல்லுமே, அதாவது இந்த வீடு ஃபுல்லுமே வந்து ட்ரையாங்கிள். ஆமா. என்னன்னா எங்களுக்கு உள்ள வந்தா எலகண்டா இருக்கும். டூ மச் ஆஃப் லைட்ஸ் வேண்டாங்கிறது இங்க கான்செப்ட். புரியுது. சோ இங்க லைட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் லைட்ஸோ இல்ல மேக்னெட்டிக் லைட்ஸோ எதுவுமே இங்க டிராவல் பண்ணல. பாஃபில் லைட்ஸோ எதுவுமே வரல. சிலிண்டர் ரவுண்ட் வித் ஒரு சாண்டிலியர். இது பாருங்களேன், இந்த சென்டர் பேட்டர்னும் உங்களுக்கு ரொம்ப எலகண்டா இருக்கும். ஒரு கோவ் லைட் எல்லாம் இங்க எதுவுமே கொடுக்கலங்க, கோவ் லைட் கொடுக்கல. பட் இதையும் ஒரு ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ல ஒட்டி இருக்கும், அதே லேமினேட் தான். ஓகே. அந்த லேமினேட், அந்த ஒரு லேமினேட். ஓகே. இந்த இடத்துல ஃப்ளூட்டட் யூஸ் பண்ணிருக்கீங்க. இது எதற்காக இந்த ஃப்ளூட்டட்? சோ ஃப்ளூட்டட் வந்து இப்ப எல்லா லேமினேட்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஃப்ளூட்டட் வந்து நம்மள இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் டிசைன். இங்கேயுமே நம்ம லேமினேட்ஸோ இல்ல இதுக்காவது வீனியர் நீங்க போயிருக்கலாம்ல. வீனியர் போடுற லுக் அதே லுக் வந்து உங்களுக்கு இங்க கொடுக்குது இல்லையா? ஓகே. சோ வீனியரோட லுக் கொடுக்குது. பிளஸ் இப்போ ஃப்ளூட்டட் பேனல்ஸ் ஆன் ட்ரெண்ட். நம்ம மேக்ஸிமம் நீங்க நிறைய இடத்துல ஃப்ளூட்டட் தான் யூஸ் பண்றீங்க. ஃப்ளூட்டட் பேனல்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்கங்க ஹைலைட்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணோம். சோ இட்ஸ் இன்டர்லாக்கிங் சிஸ்டம். ஓவர் a period of years அவங்களுக்கு இது வேண்டாம், போர் அடிச்சிச்சுனா கூட நான் இத ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு கான்செப்ட் இங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம். ஓ, அதுதான் வந்து இதுல இருக்கிற அட்வான்டேஜ். ஆமா, இது இன்டர்லாக்கிங் சிஸ்டம். உங்களுக்கு பார்த்தா தெரியாது. ஓ, நாம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓ, இது பேஸ்ட் வந்து லைட்டா வந்து பேஸ்ட் போட்டு பண்ணிருப்போம். பட் இட்ஸ் ரிமூவபிள். இது வந்து ஒரு எம்பெடட் பேனலுங்க. இந்த எம்பெடட் பேனல் என்ஹான்ஸ் பண்ணும்போது டிவி வால் அழகா தெரியும். சோ இந்த டோட்டல் ஃபீட் வந்து 16 ஃபீட். இந்த 16 ஃபீட்டையும் நான் ஆக்குபை பண்ணனும். சோ இந்த 16 ஃபீட் ஆக்குபை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு போர் அடிக்காம போகணும். இங்க எனக்கு ஒரு அழகான ஸ்டோரேஜ், இதுக்குள்ள ஆக்சுவலி லைட்ஸ் இருக்கு. ஓகே. இந்த அழகான ஸ்டோரேஜ்மே வந்து அலுமினியம் பார்ட்டிஷன் பண்ணிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. ப்ரொஃபைல் ஷட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். இங்க லாஸ்ட் இதுல எல்லாம் நீங்க Black ப்ரொஃபைல்ஸ் பாத்திருப்பீங்க. இது வந்து காப்பர் கோல்ட் ப்ரொஃபைல். காப்பர் கோல்ட். இப்போ இது வந்து ட்ரெண்ட் இல்ல. அது என்ன சொல்லுவாங்க, கோல்ட். காப்பர் கோல்ட் வரும். பியூர் கோல்ட் இப்ப யாரும் லைக் பண்றது இல்லங்க. சோ காப்பர் கோல்ட் தான். அது வந்து இங்க ஃபுல் லெந்த் கொடுத்திருக்கோம். ஓகே. ஃபுல் லெந்த்க்கு இங்க நீங்க ஒரு பீசஸ். இது ரோஸ் கோல்ட்னு சொல்லுவாங்க. ரோஸ் கோல்ட் கரெக்ட். ஆமா. ரோஸ் கோல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஷேடா இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி மைல்ட் ஷேட் பாருங்களேன். இது வந்து உங்களுக்கு ஓவர் டூ பண்ணல. நாங்க இன்னொன்னு கேக்குறோம் சிஸ்டர், இந்த மாதிரியான இதுல வந்து நிறைய பிராண்ட்ஸ் வருது, நிறைய லோ குவாலிட்டி ப்ராடக்ட் வருது. நீங்க எந்த மாதிரியான குவாலிட்டி யூஸ் பண்ணுவீங்க? இது வந்து ஆக்சுவலி எங்களுது பிராண்டட் ஐட்டம்ஸ். இது பிராண்டட் தான். ஆமா, இது பிராண்டட் தான். நம்ம லோக்கல் மேக் யூஸ் பண்ணானா உங்களுக்கு என்னன்னா இந்த கிளாஸே நிக்காது. ஓகே. இது என்ன ஆகும்னா ஷேக் ஆக ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு. அதே போல நம்ம ஹிஞ்சஸும் நிறைய கொடுப்போம் இங்க. ஓகே. இதோட பேட்டர்ன்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, நம்மளோட ஓபன் ரிமூவபிள் டைப் ஒவ்வொன்னு ஃபிக்ஸட் கொடுத்திருக்கோம். ஒவ்வொன்னு ரிமூவபிள் வித் அந்த டேப்பிங் எல்லாமே பக்காவா இதுல கொடுத்திருக்கோம். இந்த ஹை ரூஃப் வரைக்கும் நம்மளுக்கு டச் ஆகணும். சூப்பர். சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு லைட் கலர் கொடுத்திருக்கோம். இந்த லைட் கலர் தான் நீங்க அந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் இருக்கு. சோ எனக்கு எல்லா டச் வரணும். ஓகே. எதையுமே வந்து இது இல்லாம காம்பினேஷன் இருக்கு. சும்மா போய் ஏதோ ஒட்டன மாதிரி இருக்க கூடாதுங்க. அதோட டச் இங்க இருக்கு. ஓகே. அதோட எம்பெடட் பேனல் கேட்டிங்க. எம்பெடட் பேனல் வந்து டிவிக்கு பின்னாடி மாற்றுறது. சோ தட் ஒரு லைட் கலர் கொடுக்கும்போது இந்த டிவி பாக்கும்போது எலகண்டா தெரியும். அதுல ஒரு கோல்டன் பீடிங் வேற கொடுத்திருக்கீங்க. ஆமா, அவ்வளவுதான். இவ்வளவு லக்ஸரியா ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீட்டுக்கு நடுவுல எதுக்கு இந்த மாதிரி ஒரு வால்பேப்பர் இல்லாம இது ஏதாவது கொஞ்சம் வேற ஏதாவது பண்ணிருக்கலாம்? இது வால்பேப்பர் கிடையாதுங்க, இதுவும் ஒரு டெக்கரேட்டிவ் லேமினேட். லேமினேட்டிங் கண்டிப்பா. ஆத்தி சிஸ்டர், நச்சு என்ன நீங்க எங்களையே நான் கண்ணு முன்னாடியே ஏமாத்துற மாதிரி தெரியுது. கண்டிப்பாங்க. இது ஒரு வால்பேப்பர் இல்லைங்க ஷான், டெக்கரேட்டிவ் லேமினேட்.
நீங்க அங்க பாத்தீங்கன்னா தெரியுதா, தெரிஞ்சுட்டீங்களா? அதேதான். சோ அந்த எலகன்ஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு பீச் டோன்லயே நம்ம போயிருக்கோங்க. இது ஒரு வால்பேப்பர் மாதிரி தீம். ஆமா. அடிக்கடி மெயின்டெனன்ஸ் தேவையில்ல. இந்த இடத்துக்கு வரும்போது நான் கீழே பார்த்துட்டே வரேன், இந்த இடம் கால் முட்டுமா இந்த இடத்துல எதுக்கு இது கால் முட்டக்கூடாதுன்னு தான். எக்ஸாக்ட்லிங்க. இப்போ திடீர்னு யாரோ தெரியாதவங்க இப்படி உள்ள வராங்க, வந்தானே இங்க கண்டிப்பா கால் ஹர்ட் ஆகும். நான் வரும்போது பார்த்துட்டே வரேன், அது ஏதாவது கொஞ்சம் கான்ஷியஸாவே வரேன், இந்த இடத்துல முட்டுமா முட்டா, அதுக்கு வேண்டி தான் நம்ம இது ரெடி பண்ணிருக்கோம். ஆமா, ஓகே. முட்டாது. ஒரு டாப்பர் மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா இது முட்டாதுங்க. ஓகே, அதுக்கு வேண்டி தான், அதுக்காக தான் இது கொடுத்தது. சோ இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மூவிங் ஸ்பேஸ் நாங்க கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். டெஃபினட்டா ரொம்ப சிம்பிளா எலகண்டா இருக்கு இந்த. அதேதாங்க, காசினஸ் சிம்பிளா எலகண்டா வேணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு லுக். சோ இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அவரோட சன்னோடது. சோ இங்க கம்ப்ளீட்டா நம்ம தான், இங்க பாத்தீங்கன்னா ஒரு வாக் த்ரூ ஸ்பேஸ். ஓகே, சோ இங்க ஃபுல்லாவே ஸ்டோரேஜ். இது லாமினேட் தான். லாமினேட் தாங்க, எல்லாமே லாமினேட் தான். ஓகே. சோ இது பாத்தீங்கனாலும் இது வால்பேப்பர் கிடையாது, இது கைண்ட் ஆஃப் லாமினேட். இதுவும் லாமினேட். நான் போன தடவை உங்களுக்கு இது பண்ணிட்டேன், மறுபடியும் பாருங்களேன். இதுவும் லாமினேட். இதுல பாத்தீங்கன்னா ஒரு லைட் கலர் எம்பெடட். சோ அகைன் இந்த கான்செப்ட் பாருங்களேன், டார்க் அண்ட் லைட். கரெக்ட், சூப்பரா இருக்கு சிஸ்டர். சோ ஒரு சிம்பிள்ங்க, சிம்பிளான டிசைன். அந்த ஒரே டார்க்லயும் அதே லாமினேட், வால்பேப்பர்னே வருது. லாமினேட் அண்ட் இதுவும் வந்து லைட் கலர் லாமினேட். அந்த காம்பினேஷன் தாங்க நமக்கு. நான் உங்களுக்கு கேக்குறேன், உட்கார்ந்தே கேக்குறேன், எப்படி நீங்க செலக்ஷனுக்கு போறீங்க? அது செலக்ஷன் தாங்க. ஆக்சுவலி இது வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பிளாஸ்டரிங் ஸ்டேஜ் அப்போ நம்மள அப்ரோச் பண்ணுவாங்க. எவ்ரிதிங் கோஸ் வெல், நம்ம அவங்க கூடயே டிராவல் பண்ணுவாங்க. கார் கேஸ் ஒர்க்கோட இன்னர் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கலர் சூசிங்க்கு எய்தர் அவங்க நம்ம ஆஃபீஸ்க்கு வருவாங்க, இல்ல நம்ம அவங்க சைட் விசிட் பண்ணுவோம். வித் a bundle of catalogs, லிமிட்டட்னலாம் கிடையாது, bundle of catalogs இருக்கும். எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான், நான் பிராண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதை கொடுத்துட்டு அவங்களோட கலர் தீம். ஸோ இப்போ மோஸ்ட்லி கிளைண்ட்ஸ் ரொம்ப அவேர்டா இருக்காங்க, லைட் ஷேட்ஸ் தான் போகணும். யாருமே வந்து வைப்ரண்ட் கலர்ஸ் லைக் பண்றதே இல்லை. ரொம்ப ஷட்டிலா காமா அந்த மாதிரி சூஸ் பண்ண கலர்ஸ் தாங்க இதெல்லாம். புரியுது. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, பார்க்கறப்பே தெரியுது அந்த இது. பட் இது கூட கொஞ்சம் டார்க்கா போயிருக்கீங்க, எதுக்காக இவ்ளோ டார்க் இது? ஸோ இதோட தீம் பாத்தீங்கன்னா இது ஒரு மார்பிள் ஃபினிஷ் தீம். ஓகே. ஸோ இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்ல எப்படி நம்ம கோஆட் செட் சொல்றோம், ஒரு மாதிரி யூனிஃபார்மா இருக்கணும்ட்டு, இது டாப் டு பாட்டம் ஒரே கலர். இதோட எலகன்ஸும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுலயே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போக கூடாது. முதல்ல வந்து எக்ஸாக்ட்லி டார்க் லைட் ஃபர்ஸ்ட் எப்படி போயிட்டு இருந்தாங்கன்னா ஒரு டோர் ஒரு கலர், இன்னொரு டோர் இன்னொரு கலர். நீங்களே நிறைய பார்த்திருப்பீங்க, ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பார்த்திருக்கீங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா யூனிஃபார்ம் கலர்ஸ், ஒரே கலர் வித் அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியே உங்களுக்கு ஹேண்டில். இதையும் தனியா செப்பரேட் பண்ணி காட்டல, இங்க காட்டல. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மத்த லாமினேட்ஸ் எல்லாம் ஒரு லைட்டர் ஷேட் கொண்டு வந்துட்டோம். திரும்ப இங்கேயும் கொண்டு வந்தானா அகைன் ஓவர் டூ பண்ண மாதிரி ஆயிடும். புரியுது. அதுக்கேற்ற மாதிரி கர்டன்ஸ் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்கு. இந்த பார்ட்டிஷன் வந்து எப்படி இதுக்கெல்லாம் ஒர்க் பண்றீங்க? இந்த குஷன் கூட நம்ம கொடுக்கறது? ஆமா. ஆக்சுவலி இந்த பெட்டும் நம்ம பண்ணதுதாங்க. ஆமா, இதுவும் பெட் நம்ம பண்ணதுதான். சைடு ஃபுல்லாவே வந்து பேட்டர்ன்ஸ், குஷன், பேக் வால். ஓகே. வித் இது வந்து அப்லிஃப்டிங். லாஸ்ட் டைம் வந்து நம்ம இது கொடுத்தோம் இல்லையா, ட்ராயர்ஸ் கொடுத்தோம். இது வந்து அப்லிஃப்டிங். ஓகே. இது வந்து உட்கார்றதுக்கான தான். இந்த ஸ்பேஸ் நீங்க உட்கார்ந்துக்கலாம். சூப்பர் சிஸ்டர், நல்லா இருக்கு. ஒரு காம்பாக்ட்டா கிரியேட் பண்ணிருக்கீங்க. அப்படியே வந்து அகைன் நீங்க இன்னொன்னு பாருங்க, இங்கேயும் மூவிங் ஸ்பேஸ் எவ்வளவு கொடுத்திருக்கோம்னு பாருங்க. சூப்பரா இருக்கு. நான் இந்த இடம் தான் ஒரு இடத்தை நாங்க அடைக்கல. ஓகே. ஒரு ரூம்குள்ளார வந்தீங்கனாலே இந்த ரூம் நல்ல பெருசா உங்களுக்கு மூவிங் ஸ்பேஸ் நிறைய இருக்குங்க. ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். கிளாஸா இருக்கு. சோ இது ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா ஓகே. இந்த மாதிரியான கிளாஸ், இது ப்ரொஃபைல் லைட்ஸ். இப்போ இதுவும் ட்ரெண்ட் தான். ஒன் ட்ரெண்ட் ஃபுல் லெந்த் மிரருங்கிறதும் நிறைய பேர் கேக்குறாங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க, சாரி ட்ரேப் பண்றாங்க, சோ அவங்களோட ஃபுல் வியூ கிடைக்கணும்னா இதுதான் உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணும். ட்ரெண்ட் வந்து ஃபுல்லா பார்க்கணும். அப்பதான் அவங்க மேல இருந்து டாப் வரைக்கும். நானே லேடிஸ் விடுங்க, அது செகண்டரி. எனக்கே வந்து ஒரு ஃபுல் ப்ரொஃபைல் வீட்ல இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணும். டெஃபினட்டா கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணும். இது வந்து தீம் டோட்டலா அந்த இதுக்கும் தீம் மாதிரி. நீங்க சொன்னீங்க அந்த வைப்ரண்ட் கலர் உள்ள வராது. இப்போ இங்க வந்திருக்கு, இது வைப்ரண்ட் கலர், இது லைட் கலர்.
இது அகைன் பாருங்களேன், இதுல ஒரு மைல்டு டெக்ஸ்சர் உங்களுக்கு இருக்கு, மைல்டு ஷிம்மர் டெக்ஸ்சர் இருக்கு வித் ஒரு ஆனியன் பீல் கலர். ஓகே, இது ஒரு மைல்டு கலர். ஆமா, இங்கிலீஷ் கலர். ஓகே, ரொம்ப பிங்கிஷா இருந்தா நீங்க கேட்கணும்ங்கறீங்க. ஓகே, ரெட்ங்க, ப்ளூ, yellow, இதுதான் வைப்ரண்ட், இதெல்லாம் ஷட்டில் கலர்ஸ். ஓகே, சோ இத என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இங்க கொடுத்திருக்கோம் பாருங்க. ஓகே, இங்க ஒரு கோல்ட் வந்திருக்குங்களா, இந்த கோல்ட் ஏன் இங்க சம்பந்தம் இல்லாம இருக்கு? ஓகே, இது இதுக்கு மேட்ச் பண்றதுக்காக கிடையாது, நீங்க சீலிங் நோட் பண்ணவே இல்ல. ஓகே, ஓகே, எங்களோட சீலிங்ல ஒரு கோல்ட் கொடுத்திருக்கோம். ஓகே, அது மேட்ச் பண்ண தான் இங்க கொடுத்திருக்கோம். ஓகே, வாவ், எக்ஸாக்ட்லி. இங்க and a kind of louvers. இங்க ஒரு kind of louvers, முன்னாடி ஒரு kind of louvers, ஹால்ல ஒரு kind of louver. சோ எங்க blinds வேணுமோ அங்க blinds யூஸ் பண்ணிட்டு, எங்க curtains வேணுமோ அங்க curtains பண்ணிட்டு, இங்கெல்லாம் long fall curtains. சூப்பரா இருக்கு அந்த இது. உங்களோட டிவி யூனிட் பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்ல, எப்பவுமே நீங்க டிஃபரெண்டா கொடுத்துருவீங்க. இப்போ அந்த நாப்ஸ் வந்து இதுவரைக்கும் நான் பார்க்காத மாதிரி ஒரு புது நாப் கொடுத்திருக்கீங்க. கீழ மட்டும் இதாக்குற மாதிரி, கீழ மட்டும் நீங்க புடிச்சு. ஆமா, கீழ பாத்தீங்கன்னா இங்க கீழ ஃப்ளோர்லயும் நம்ம ஒரு பெட் மாதிரி கொடுத்திருக்கோம். ஓகே, இது வந்து நீங்க எங்கயாவது இது திங்ஸ் வெச்சுக்கலாம். மறுபடியும் கீழ ஒரு லைட் கொடுத்தீங்கன்னா இங்க எஃபெக்டிவா நல்லா இருக்கும். ஆமா ஆமா, சூப்பர் சிஸ்டம். இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் டீடைலிங் தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும், டீடைலிங் வரும். இங்க ஒரு பிவிசி சீலிங் கொடுத்திருக்கோம். இந்த பாத்வேல ஒரு இது வந்து பிவிசிங்களா? ஆமா, பிவிசி சீலிங். ஓகே, இத வந்து நான் ஆச்சரியமா கேக்குறதுக்கு இல்ல, எனக்கு பார்க்கறப்பே தெரியுது அது ஒரு அளவுக்கு சிம்பிளா பண்ணிருக்கோம். ஓகே, எதுக்காக நம்ம இதுல பிவிசி போட்டுருக்கோம்? இவங்களுக்கு இந்த ஏரியா ஒரு டிஃபரன்ஷியேட் காட்டணும்னு சொல்லிட்டு, சோ இங்க டிவி இருக்கிறதுக்கு மேல ஒரு டிஃபரன்ஷியேஷன் காட்டணும்ங்கிறதுக்காக நம்ம இங்க பிவிசி. அது கூட அந்த ஆக்வர்டா தெரியாம ஷட்டில்டா கொடுத்திருக்கோம். இப்போ நான் இந்த பிவிசி சீலிங்க நான் லோ சீலிங்கா கொடுத்திருந்தேன் அப்படினா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சோ இப்போ நாங்க இத ஹை சீலிங் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நாங்க காஸ்ட் எஃபெக்டிவா யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இது வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவா பண்ண தேவையில்ல. ஏன்னா இது வந்து ஒரு பெட்ரூம், யாருமே வந்து நம்மளோட பெர்மிஷன் இல்லாம பெட்ரூம்க்குள்ளார வர மாட்டாங்க. சோ நமக்கு எலிகன்ஸ் வேணும், நீட்டாவும் இருக்கணும். புரியுது, சூப்பரா இருக்கு. இது கூட ஹைட்டா, ஆமா, டாப் வரைக்குமே இதே கலர் டோன் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. இந்த இடம் எதுக்காக? இங்க வந்து மறுபடியும் இங்க ஒரு லைட்டிங் கொடுத்துட்டு, இங்க திங்ஸ் அவங்களோட ரெகுலர் யூசேஜ் திங்ஸ் ஏதாவது வெளிய இருந்து வராங்க உடனே இங்க வைக்கணும்னா they can use it. சூப்பர். தீமா வந்து நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி தான், ஃபுல்லுமே வந்து ஒரே கலர் தீமே, ஒரே சின்னதா கிரே கலர் ஹேண்டில் மட்டும் மாத்தி இருக்கீங்க. இந்த இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள், அகைன் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணிருக்கீங்க. இது எதற்காக? ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். நமக்கு ஸ்பேஸ் இவ்வளவு தான் இருக்கு, தனியா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ்ன்னு கிடையாது. சோ இருக்கிற ஸ்பேஸ்ல நம்ம யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இது வந்து திறக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. இது எதுக்காக? ஆமா, உள்ள ஸ்டோரேஜ் இருக்கும். ஓகே, உள்ள ஸ்டோரேஜ். சோ எதையுமே நாங்க வேஸ்ட் பண்ணலங்க. ஒரு டெப்த் இருந்தா கூட அந்த டெப்த் நாங்க யூட்டிலைஸ் பண்ணி கொடுத்திருக்கோம். சூப்பர் சிஸ்டர், இது நல்லா இருக்கு. நான் வெறும் டோர் கண்ணாடி இல்ல அதுக்கு தான் ஹேண்டில் கொடுத்திருக்கோம். நீங்க ஓபன் பண்ணீங்கனாலே உள்ள உங்களுக்கு ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். drawers with long doors. ஓகே, சோ இதுலயும் நீங்க எவ்வளவு டம்ப் பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு நார்மலான நம்ம டே டு டே Dresses பேக் பண்ற அளவுக்கு உங்களுக்கு உள்ள டெப்த் இருக்கும். ஓகே, நான் உங்களோட நம்பர் இந்த தடவை வந்து மேலேயே போட்டுறேன். யாராவது டவுட்னு கேட்டா ஜஸ்ட் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணியாவது கேளுங்க. நீங்க இது கண்டிப்பா I'm ready to do it. ஓகே, அதுக்கெல்லாம் எந்த காசு வாங்க மாட்டாங்க. and இங்க பாருங்களேன், அதே வுடன் தீம் டிராவல் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த ஃபினிஷிங். சோ இங்க கலரா போட வேண்டாம், ரூம்ஸ்குள்ளாரே டூ மச் ஆஃப் கலர்ஸ் வேண்டாங்கிறதுக்காக தான் சிங்கிள் கலர் வித் வுடன் ஹைலைட்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்கோங்க. சூப்பர். இந்த இது அகைன் உங்களோட பூஜை ரூம் வந்து ஒவ்வொரு டைமுமே நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம். பட் இது வந்து இன்னும் ரொம்ப சிம்பிளாகவும் பட் அதே டைம் பெட்டராகவும் பண்ணியிருக்கீங்க. இந்த பூஜா ரூம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டீக் டோருங்க, டீக் டோர் வித் ஆர்டிஸ்டிக் ஒர்க். ஓகே, இது ஆர்டிஸ்டிக் ஒர்க்குங்க. இது எல்லாமே நம்ம ஆர்டர் கொடுத்து தான் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா நீங்க வீனியர்னு ரொம்ப கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, இதுதான் வீனியர். எக்ஸாக்ட்லி, இது ஃபுல்லுமே வீனியர் ஓகேங்களா? அது ஃபுல்லாவே வீனியர் தான். வீனியர்ல சின்னதா ஸ்ட்ரிப் மட்டும் யூஸ் பண்ணிட்டு பாலிஷ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க இங்க பாக்குற வீனியருக்கும் இங்க பாக்குற லேமினேட்ஸ்க்கும் உங்களுக்கு எப்படி மேட்சிங் தெரியுது? ஓகே, சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான் மேட்சிங். இது வந்து அந்த ஆக்சுவலா நீங்க ரெண்டுமே எங்களுக்கு டிஃபரன்ஸா தெரியல, பட் ஆனா நீங்க சொல்றப்போ அந்த ஃபீல் எங்களுக்கு தெரியுது, கண்டுபிடிக்க முடியுது. ஆனா அதுக்கும் அந்த வீனியர் அதுல லேமினேட் யூஸ் பண்ணிருக்கீங்க நீங்க சொன்னாதான் தெரியும். இது வீனியர் யூஸ் பண்ணிருக்கீங்க. வீனியர் இஸ் ஆல்வேஸ் a வீனியர். அதோட பாலிஷ் கொடுக்கும்போது அதோட எலிகன்ஸ் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஓகே, அது மரத்துக்கான ஈக்குவலா வந்துரும். அது ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் நம்மளுக்கு. சோ அது வந்து நம்மளோட லேபர் டைம்
டைம் ஜாஸ்தி எடுக்கும், ஒர்க்கிங் டைம் ஜாஸ்தி எடுக்கும், காஸ்ட்டும் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா வினியர்ல நீங்க சொல்ற மாதிரி எல்லா ஷீட்டுமே ஒரே மாதிரி வரவே வராது. ஒரு மரத்தை எடுக்கும் போது அந்த மரத்துக்கு எவ்வளோ நம்மளால பண்ண முடியுமோ அந்த சீரீஸ் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேட்ச் பண்ணி எடுக்கணும். நம்ம தான் மேட்ச் பண்ணிக்கணும் தவிர அது வந்து மேட்சா இருக்காது. கிடையாது. அதுதான் வினியரோட. ஆனா அப்படி பாக்குறது வினியருக்கு நல்லாவும் இருக்கும். ஏன்னா ஒரு நேச்சுரல் லுக் நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா? ஒரே மாதிரி ஃபினிஷிங் வந்துச்சுன்னா அது ஆர்டிஃபிஷியலா இருக்கும். கண்டிப்பா. இதுவே வந்து வீனியர்ல நம்ம மேட் ஃபினிஷ் பாலிஷ் கொடுத்துருக்கோங்க. இதே வந்து நீங்க கிளாசி பாலிஷ் கொடுத்தீங்கன்னா இட் ரிசம்பிள்ஸ் லைக் PVC மாதிரி. ஆமா, கொஞ்சம் அதுல வந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா அது PVC மாதிரி காட்டிடும். அத ஃபினிஷிங்கும் சேர்த்து நம்ம காட்டணும்ல. அது சின்னதா டீடைல் இருக்கும். எக்ஸாக்ட்லி. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு ரூமுமே வந்து நீங்க நான் உங்களோட மிச்ச வீடுகளுக்கெல்லாம் கம்பேர் பண்றப்போ எல்லா ரூமுமே ஹியூஜ். எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம். நீங்க கெஸ்ட் ரூமும் காமிக்கிங்க, அது கூட சின்ன பெட்ரூம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 12க்கு 13 இருக்கும். ஓகே, பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹியூஜ் இருக்கு. இதுல வந்து நம்ம இந்த அளவுக்கு ஸ்பேசியஸா நீங்க இடம் கொடுத்து பண்றதுல வந்து இடம் இருக்கு, அதனால நம்ம இந்த இது கொடுத்துட்டோம். பட் இடமே இல்லாத வீட்டுக்கும் நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிற முடியும், தாராளமா பண்ணலாங்க. ஏன்னா இது பாக்குறப்பவே நாங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ட்ரூ. சின்ன ரூம்க்கு இப்போ ஒரு 10க்கு 10 ரூம் எடுக்கிறீங்கன்னா அங்க எந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருவோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஒரு வார்ட்ரோப் வேணும். அங்க நம்ம ஒரு குயின் சைஸ் காட் போடலாம். போட்டுட்டு இந்த சைடு ஒரு சைட் டேபிள் அண்ட் ஒரு சிம்பிளான ஒரு டிவி யூனிட், அவ்வளோ வச்சாலே ரொம்ப கிளாஸா இருக்கும். எங்களோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே சேம் தாங்க. அதுல டிஃபரன்ஸே வர போறது இல்ல. பட் நீங்க எந்த அளவுக்கு லைக் பண்றீங்க, எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, நம்மளோட கான்வர்சேஷன்ஸ் எவ்வளோ நல்லா போகுதோ அதை வச்சு நம்மளோட அவுட்புட் ரொம்ப நல்லா வருங்க. பாத்துக்கலாம். டெஃபினட்டா. ஏன்னா நாங்க கேட்கறதும் எங்களோட இதுதானே. நாங்க இப்படி எல்லாம் பிரம்மாண்டமா வீடியோ காமிச்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி எங்களுக்கு பாக்குறவங்களும் என்னடா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவங்களோட வீட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து காம்பாக்டா ரெடி பண்றது. இப்ப நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்க ஸ்பேஸ் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவோம்னு சொல்றீங்க. 10க்கு 10 ரூம் இருக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. அப்போ இந்த மாதிரியான நீங்க பாக்குறப்போ அதெல்லாத்தையும் விட இந்த ரூம் வந்து பாக்குறது ரொம்ப கிளாஸா இருக்கு. இப்போ இன்னொன்னு நீங்க கேட்டீங்க இல்லையா, 10x10 ரூமுக்கு எப்படி நீங்க ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைன் பண்ணுவீங்கன்ட்டு. இங்க மேட்டர்ஸ். இப்போ நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க இது ஒரு 10x10. இங்க எனக்கு வார்ட்ரோப் வந்துருச்சு. சோ இங்க எனக்கு சைட் டேபிள் வேணும். சோ எனக்கு இங்க வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்ல. என்ன பண்ண போறோம்னா இந்த சைட் டேபிள்ஸ் நம்ம எப்படி எடுத்து ஃபோல்ட் பண்ணிட போறோம். சோ உங்களுக்கு இங்க ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைன்ட் ஆயிடுச்சு. இது ஒரு மாடுலர் டைப் தான். சூப்பர். காஸ்ட் எஃபெக்டிவ் அகைன். இது ஒரு சின்ன பேனல் தான். ஆனா இது நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டக்குன்னு எடுத்து கண்டிப்பா இது அவ்வளவுதாங்க, ஈஸி. ஜஸ்ட் நீங்க புல் அப் பண்ணிட்டீங்க, ஃபிட் ஆயிடும். ஓகே, எடுத்து வரக்கு மட்டும் தான் கீழ இருக்கும். ஆமா, கீழ. அதுவும் நீங்க ஒரு டைம் பார்த்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் செகண்ட் டைம் நீங்க எடுத்து விட்டுக்கலாம். போதும், அவ்வளவுதான். சூப்பர். சோ இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்ங்க. ஓகே, நீங்க சொல்றப்போ அந்த விஷயம்லாம் டிவி யூனிட்டும் கூட ரொம்ப காம்பாக்ட்டா, ஆமா, சின்னதா, சிம்பிளா, ரொம்ப சிம்பிளா பண்ணிருக்கீங்க. பட் நீங்க மோன வீடியோல சொன்ன மாதிரி கீழ வந்து இதுக்கு நீங்க பேஸ் கொடுக்கல. ஏன்னா இது வந்து சாரோட ரூம். அவர் மோஸ்ட் ஆஃப் தி டைம் இங்க யூஸ் பண்ண மாட்டாரு, ஹால்ல தான் இருப்பாரு. சோ அவருக்கு சிம்பிளான ஒரு டிவி யூனிட் போதுங்கறனால இவ்ளோதான் பண்ணிருக்கோம். அது வந்து நம்ம பியூர்லி இது கஸ்டமரோட ரெக்வயர்மென்ட். புரிஞ்சுது. நீங்க வீடு எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, அதை எவ்வளவு பிரம்மாண்டமா ஆக்குறதை விட கிளையன்ட்டுக்கு என்ன தேவை. எக்ஸாக்ட்லிங்க. ஓகே, அவங்களுக்கு தேவை. இதுக்கு மேல வேண்டாம்னா நம்ம மத்தவங்களுக்காக வீடு பண்றதோ செய்யறதோ கிடையாது. இது அவங்க டெய்லி இருக்க போற இடம். அதுக்கு என்ன அவங்களுக்கு தேவையோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். சூப்பர் சிஸ்டர். சோ இது ஒரு வாக் இன் வார்ட்ரோப்ங்க. சூப்பர். சோ இந்த ஒரு வாக் இன் வார்ட்ரோப்ல நீங்க பாப்பீங்க டோட்டலாவே வேற கான்செப்ட். டோனுக்கு எல்லாத்தையும் விட இது கொஞ்சம் சேஞ்சா இருக்கு. சோ இது டார்க்கர்னாலும் உங்களுக்கு முகத்துக்கு அடிக்காது. ஓகே, ஆனா இதுல ஒண்ணு பண்ணிருக்கீங்க, இதுலயும் ட்ரையாங்கிள் ஷேப் லேமினேட் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, இது ட்ரையாங்கிள் ஷேப் இல்லங்க, एक्चुअली இந்த மாதிரி டெக்ஸ்சர்டாவே லேமினேட்ஸ் வருது. லேமினேட்ஸ். ஆமா ஆமா. சோ அதுக்காக தான் இப்படி கொடுத்திருக்கோம். ஓகே, இந்த தீம் கூட மெயின்टेन பண்ணனும்ங்கறதுக்காக ட்ரையாங்கிள் தீம். இன்னொன்னு ஷான், நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம 3D இதுக்கெல்லாம் நம்ம பண்ணவே இல்லங்க. இந்த வீடு ஃபுல்லாவே டிசைனிங்கே பண்ணல. நீங்க சொல்றப்போ நம்புற மாதிரி இருக்காது. இருந்தாலும் நான் கேக்குறேன், எப்படி நீங்க டிசைனே பண்ணாம இப்படி பண்றீங்கன்னு சொல்லுவீங்க. உண்மையாலுமே டிசைன் பண்ண மாட்டீங்களா? இல்ல, இந்த வீட்டுக்கு வந்து இப்போ டிசைனிங்ங்கிறதுக்கு ஒரு சார்ஜ் வந்து நம்ம கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இப்போ ஆர்கிடெக்ட்ஸ் கிட்ட ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பில்டிங் கட்டும்போது நிறைய டிசைனிங் போயிட்டு தான் நம்ம கிட்ட வரும். அந்த மாதிரி கொடுக்கறவங்களுக்கும் நாங்க ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். இப்போ எங்க கிட்ட டைரக்டா அப்ரோச் பண்றாங்க, எங்களுக்கு அந்த டிசைனிங் ஃபீ எல்லாம் இல்லாம பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா நாங்க ரெஃபரன்ஸ் இமேஜஸ் வச்சு நாங்க ஒர்க் பண்ணி
கொடுப்போம். இது எல்லாமே இப்போ ரெஃபரன்ஸ் இமேஜஸ், கம்ப்ளீட்லி ரெஃபரன்ஸ் இமேஜ் வச்சுங்க. இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு ஒரு ஹேண்ட் ஸ்கெட்ச் டிராயிங் மட்டும் தான் கொடுத்து இந்த வீடு ஃபுல்லா டிசைன் பண்ணியிருக்கோம். ஈவன் தி கலர் காம்பினேஷன்ஸ்ங்க, கலர் காம்பினேஷன்ஸ் கூட இது போட்டா இது நல்லா இருக்கும், இந்த எலகண்டா இது வரும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணது அந்த தீம்ல தான். இது நான் இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. ராஜேஷ் சாருக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எவ்வளவு வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காரு அவரு? Oh my God, இல்லைங்க, நாங்க மேரேஜ் முடிச்சு 3 years 4 yearsக்கு அப்புறம் தான் இந்த ஃபீல்டுக்கே வந்தோங்க. அவர் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். ஓகே, ஐடி ப்ரொஃபஷனலா இருந்து அதுக்கப்புறம் பை பேஷன்ல தான் நாங்க இதுக்குள்ளார வந்தோம். ஆர்கிடெக்டுக்கு படிக்கல, ஒரு சிவில் இன்ஜினியர் நாங்க கிடையாது. டியூ டு பேஷன்ல இப்போ எங்களுக்கு 13+ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 13 வருஷமா இருக்கீங்க? 13+ years. 13+ years ஆயிருச்சு. அப்போ 14 years ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. 14 yearsல எவ்வளோ இன்டீரியர் நீங்க பண்ணிருப்பீங்க? இப்போ வரைக்கும் எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் 3000+. எவ்வா ஏன்னா நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்கறேன்னா, ராஜேஷ் சார் எப்பவுமே வந்து நம்மளோட ராஜேஷ் அண்ணா தான். அவர் வந்து லைம் லைட்ல வரவும் மாட்டாரு, பேச சொன்னா பேச மாட்டாரு. ஆனா அவர் பேசுற மாதிரியான நாலேஜ் வேற யாருமே பேசவே முடியாத அளவுக்கு பேசுறாங்க. என்ன நான் சொன்னேன்னா, இப்போ அவர்கிட்ட நீங்க போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட் டெக்னிக்கல் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் உங்களை வெளியே அனுப்புவாரு. நீங்க அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட உங்களுக்கு எப்படியாவது அதை சொல்லிடுவாரு, சொல்லி புரிய வச்சிடுவாரு. நாளைக்கு ஒரு XY பர்சன் கூட உங்ககிட்ட வந்து என்ன இங்க பண்ணிருக்கீங்கன்னு கேட்டானா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்க. அதுதான் அவரோட இது. அதுதாங்க, ஏன்னா நாங்க எஜுகேட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கே புரிஞ்சிரும் அவங்க வீட்ல என்ன மெட்டீரியல் நாங்க போட்டிருக்கோம், எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம், எப்படி ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கோம்னு. என்னோட பார்ட் கம்ப்ளீட்லி கலர் செலெக்ஷன்ஸ், ப்ரொடக்ஷன் ஃபீல்டு. ஸோ அவர் வந்து கிளைண்ட் எண்ட் எப்படி இது பண்றாங்க, கிளைண்ட் எண்ட் அந்த மாதிரி வந்து இப்படிதான் பேலன்ஸ் பண்ணி அந்த காம்போ கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது. ஸ்டேர்கேஸ்க்கு உண்டான இந்த இது வந்து வேற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி பண்ணிருக்கீங்க. இப்போ இதுதாங்க ட்ரெண்ட் அகைன். இந்த ட்ரெண்ட் இதுதான் ட்ரெண்ட், சிம்பிள் அண்ட் நீட் ட்ரெண்ட் இருக்கு. ஆமா ஆமா, இது எல்லாமே டஃப் அண்ட் கிளாஸ் தான். டஃப் அண்ட் கிளாஸ் தான். டஃப் அண்ட் கிளாஸ் வித் வுடன் ரேஸ். நீட்டா வந்து க்ளோஸ் பண்ணி ஸ்டேர்கேஸ் கீழ வந்து க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. அவ்வளவுதான். இங்க சிம்பிள், இதுவும் கிளைண்ட் சிம்பிள். இன்னும் நம்ம பண்ணலாம்னா பண்ணலாம். இது வந்து PVC-யா இல்ல இதுவும் PVC? இது எல்லாமே அந்த காம்பாக்ட்டா பண்ணிருக்கேன். கரெக்ட்டா சொல்லிட்டேன். நல்லா. இதுவாது வினைல் இருக்குமா? இது லேமினேட் தான். இது லேமினேட் தான். ஒரே லேமினேட் தான். எல்லாமே லேமினேட் தான். அந்த லேமினேட்டோட ஐஸ் கட்டி உருகுன மாதிரி லைட் வேற வச்சிருக்கீங்களே, இது என்ன காரணம்? இது ஒரு டிராப் லைட்ஸ்ங்க. एक्चुअली இந்த கைண்ட் ஆஃப் லைட்ஸ் எல்லா செலக்ஷன்ஸ்க்குமே நாங்க கிளையண்டோட போவோங்க. ஓகே, இது எதுக்காக இந்த பார்ட்டிஷன், இந்த ரேக் எதுக்காக கொடுத்திருக்கோம்? ஒரு பிரேக்ஃபாஸ்ட் யூனிட். பிரேக்ஃபாஸ்ட் யூனிட்க்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்தோம்னா இன்னுமே எலகண்டா இருக்கும், ஒரு ஆஸ்தெட்டிக் ஃபீல் நல்லா. ப்ளஸ் நீங்க இந்த மாதிரி ஏதாவது வெச்சுக்கலாம். ஓகே, கிச்சன் வந்து ரொம்ப நீட்டா, ரொம்ப ஹைட் கம்மியா கொடுத்திருக்கீங்க. சோ இது நார்மல் கவுண்டர் டாப்பை விட ஸ்டாண்டர்ட் ஹைட்டை விட லோ ஹைட். எதுக்காக இப்படி பண்றீங்க? ஏன்னா கிளையண்டோட ஹைட் லெவலுக்காக நம்ம அவங்களுக்கு மேட்ச் பண்றதுக்காக. அவங்களுக்கு மேட்ச் பண்றதுக்காக. ஓகே, ஏன்னா அவங்க குக் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஹைட் கொடுத்தாலே அவங்களுக்கு ஹைட் ஜாஸ்தியா இருந்தது. சோ தட் அவங்களுக்கு பேக் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இதோட கவுண்டர் டாப்பை வந்து நம்ம இன்னுமே லோ பண்ணிருக்கோம். ஓகே, இது வந்து அவங்க சமைக்கிற கிச்சன் பிளஸ் சர்வன்ட் சமைக்கிற கிச்சன் வந்து வெளியே தனியா இருக்கு. இந்த இடமே வந்து இந்த கிச்சன் வந்து ரொம்ப ஹியூஜ் ஏரியாவா இருக்கறனால நீங்க வர்க் பண்ண விதமும் நல்லா தெரியுது. இது வந்து மாடுலர் கிடையாதுங்க, இது செமி மாடுலர் தெரியுது. அதோட சேர்த்து இந்த ப்ரொஃபைல், அதாவது அந்த அலுமினியம், இதுவும் அலுமினியம் தான். ஆமா, இதுவும் அலுமினியம் தான். அகைன் அவங்களோட ஹைட் கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு சொல்லியிருக்கோம் இல்லையா, இது அவங்க ஹைட்டுக்காக நம்ம வச்சது புல் டவுன் பாஸ்கெட். சோ இது வந்து அவங்களுக்கு எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கிறோம். இது எல்லாமே நம்ம கண்டிப்பா பிராண்டட் தான். பிராண்டட் தான், பிராண்டட் வித் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியோட இருக்குங்க. இதெல்லாம் எவ்வளவு வருஷம் நம்ம வாரண்டி இருக்கு? 14 years வாரண்டி. 14 years வாரண்டி இருக்கு. சூப்பர் சிஸ்டம். பிசிக்கல் பிரேக்கேஜ், வாண்டட் பிரேக்கேஜ்க்கு கிடையாது. பட் எனி கைண்ட் ஆஃப் ரஸ்டிங் அந்த மாதிரிக்கு எல்லாம். இப்போ வந்து இந்த அலுமினியம் வந்து ட்ரெண்ட்ல இருக்கு. இவங்களுக்கு வந்து கலர் கிரே அண்ட் ஓகே கிரே டோன்ல போதும்னு சொல்லிட்டனால நம்ம கிரே கான்செப்ட்ல போயிருக்கோம். சூப்பர். இது அவங்களோட செகண்டரி கிச்சன். பிரைமரி கிச்சன் வந்து அது பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்லயே வந்து இந்த காம்பினேஷன் ஒர்க் பண்ணிருக்குது. இதுவும் சூப்பரா இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஃப்ளூட்டட் வந்து யூஸ் பண்ணி அதுக்கு கிரே காம்பினேஷன் வேற லெவல்.
தேங்க்யூ ஒரு உள்ள வந்து பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு கிளாஸி ஃபீல், மைல்டா ஷட்டலா இருக்கிற மாதிரி டிராவல் பண்ணியிருக்குங்க ஒட்டு மொத்தமா. வாங்க கோதை சிஸ்டர், ஒரு வழியா ஈரோடு டூரை விட ஈரோடு ஹோம் டூரை நீங்க ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டீங்க, காமிச்சு கொடுத்துட்டீங்க. வினைர் இல்ல லேமினேட் தான், லேமினேட் தான் பல விஷயங்களை புரிய வச்சுட்டீங்க. நாங்களும் ஒவ்வொரு தடவை வீடியோ எடுக்க வரும்போதும் ஒவ்வொரு புது விஷயத்த உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறோம். அதையும் எங்களோட வியூவர்ஸுக்கும் காமிச்சு கொடுக்குறோம். அதனால பயன் அளிச்சுதா இல்லையானா அவங்க பார்த்து அவங்க சொல்லிக்கிட்டும் அவங்கள்ட்டயே நாங்க இந்த இதை கொடுத்துறோம். எங்க கூட ஆமா, எங்க கூட எப்போ வீடியோ ஷூட் எடுக்கும்போது எங்களுக்காக ஒரு விஷயத்தை தகவலை சொல்லி கொடுத்ததுக்கு நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி நிறைய வீடியோஸ் கூட நான் உங்களையும் நான் சந்திக்கிறேன். Until then, bye bye.